Hey guys, welcome back. இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பாட்காஸ்ட் தமிழன் அந்த சேனல்லேருந்து இந்த லியோ டீகோடிங் போய்கிட்டே இருக்குது. இதுக்கு எப்படி அவர் கிளைமேக்ஸ் சொல்ல போகிறார் அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது எப்படி முடிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாகம் 8, த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி ப்ரூஃப். லியோஸ் பாஸ்ட்டுக்கான ஆதாரம் பார்க்கலாமா அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கோம். அது என்ன ஏதுங்கிறத உள்ள போய் பார்த்துடலாம். இது ஒரு 23 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி. Hey guys, welcome back to another episode of PT. நான் தாண்டா லியோ தாஸ். லியோ சீரியஸ்ல ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ ஒரு 7 parts கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 8வது பார்ட்ல இருக்கிறோம். அட்லீஸ்ட் இந்த பார்ட்லயாவது சீரியஸை முடிப்பியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க நினைக்கிற மாதிரி 20, 30, 100 எல்லாம் இழுத்துட்டு போக மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் கூடவா லாஜிக் இல்லாம மனசாட்சி இல்லாம நடந்துப்பேன். ஸோ அந்த அளவுக்கு எல்லாம் போகாது, முடிச்சிருவேன். அப்போ இன்னும் 2 இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விட்ட இடத்துல இருந்து கதையை கண்டினியூ பண்ண போறது இல்ல, புதுசா எதையும் நம்ம இப்ப விளக்க போறது இல்ல. பட் ஆனா இதுவரையும் பார்த்த பழைய விஷயங்கள்ல உள்ள ப்ரீவியஸ் பார்ட்டான பிளாஷ்பேக்ல நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் சொல்றதை உங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொன்னீங்க. அதுல உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய மாற்று கருத்து இருந்தது. அது எல்லாத்தையும் இங்க நான் இப்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோல நான் கதையை சொல்ல போறது இல்லைனாலும் சில விஷயங்களை விளக்க போறேன். ஸோ அந்த விஷயங்களை எல்லாம் விளங்கினாதான் இதுவரையும் பார்த்ததும் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறதும் உங்களுக்கு கரெக்டா விளங்கும். ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். சோ நம்ம இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு பார்ட் 8. ப்ரீவியஸ் பார்ட்ல உள்ள முதல் விஷயம் என்னன்னா, உங்கள நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம், சத்யாவை பொய் சொல்ல தெரியாத பொண்ணுன்னு சொன்னீங்க. பட் ஆனா சத்யா வந்துட்டு ஏர்போர்ட்ல இருந்துகிட்டே நான் ஹெட் ஆபீஸ்ல இருக்கேன், இன்னைக்கு நைட் எனக்கு டியூட்டி இருக்கு அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு தானே சேலம் போவாங்க. எங்க இருக்கு? இடத்துல மட்டும் அவங்களுக்கு எப்படி பொய் சொல்ல தெரிஞ்சது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சீங்க. லாஜிக் பாத்தீங்க எல்லாரும். நான் அந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு ஒரு விஷயம் ஒண்ணு வச்சிருப்பேன். வயலன்ஸ் பிடிக்காத ஒரு பொண்ணு, வயலன்ஸ் மட்டுமே தெரிஞ்ச ஒரு பையன், பொய் சொல்ல தெரியாத பொண்ணு, பொய் மட்டுமே சொல்ற ஒரு பையன், ஏமாத்த தெரியாத பொண்ணு, ஏமாத்த மட்டுமே தெரிகிற ஒரு பையன். அதாவது ஏமாத்த தெரியாதவங்க சத்யாக்கு நான் ஒரு விஷயம் வச்சிருக்கானா, அதாவது இந்த ஒரு ஷார்ட்டை நான் வச்சிருக்கேன் இல்லையா. சோ அதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், அவங்க பொய் சொல்றதுக்கு ஏமாத்துறதுக்கு அந்த ஒரு இடத்துல ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா அது ஃபெயில் ஆயிடுச்சு. அவங்க சொன்ன அந்த பொய்யையும் காரணத்தையும் லியோ ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. சேம் நாம பார்க்கும்போது நமக்கு தெளிவா தெரியும், ரொம்ப பொய் சொல்ல தெரியாத மாதிரியே ஒரு பொய்யை சொல்றாங்க அப்படிங்கறது நமக்கு பார்க்கும்போதே ஃபீல் ஆகும். அவங்க பொய் சொல்லி அவர் நம்பி இருந்தாதான் அவங்க சொன்னது பொய்யாகும், அவங்க பண்ணது ஏமாத்து காரியமாகும். சோ இப்போ அங்க அது ஃபெயில்ட் ஆனதுனால ஜஸ்ட் பொய் சொல்றதுக்கும் ஏமாத்துறதுக்கும் ட்ரை பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான் அவங்க அங்க பண்ணது. இப்போ அவங்க லியோவுக்கு வந்துட்டு கால் பண்றாங்க. நான் நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேன்னு அவங்க கிட்ட சொல்றாங்க. சொல்லுமா, நான் இன்னைக்கு நைட் வீட்டுக்கு வர மாட்டேன், நீ வெயிட் பண்ணாத, சாப்பிட்டு தூங்கிரு. அதுக்கு லியோ வந்துட்டு ஏன் என்னாச்சுன்னு கேக்குறாரா. என்னாச்சு? அப்போ அவர் காரணம் கேட்கும் போது அவங்க பொய் சொல்ற அந்த விதத்தை பாருங்க. இல்ல, கொஞ்சம் நாளாவே ரொம்ப லீவ் எடுத்துட்டேன்ல, சோ வர்க் நிறைய பெண்டிங்ல இருக்கு. கொஞ்சம் நாளாவே ரொம்ப லீவ் எடுத்துட்டேன்ல, அதாவது ஒரு ஃப்ளோவே இல்லாம அந்த வார்த்தையை பேசுறாங்க. ஐ மீன் கான்பிடென்ட்டா அந்த பொய்யை சொல்ல மாட்டாங்க. ஒருத்தவங்களை நம்ப வைக்கணும்னா, ஒருத்தவங்க நம்புற மாதிரி பொய் சொல்லணும்னா எப்படி சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அங்க இல்லங்கிறது தெளிவா தெரியுது பாருங்க. இல்ல, கொஞ்சம் நாளாவே ரொம்ப லீவ் எடுத்துட்டேன்ல. ஆனா அங்க லியோவுக்கு அது தெளிவா தெரியும். தென் அந்த பொய்யை மக்க பண்ணி ஒப்பிச்சு முடிச்ச மாதிரி அந்த பொய்யை சொல்லி முடிச்ச உடனே பதிலுக்கு லியோ கிட்ட இருந்து கிராஸ் கொஸ்டின் வந்துட கூடாதுங்கிறதுக்காகவே பட்டு அந்த டாபிக்கை டைவர்ட் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க. அதான் இங்கேயே இருந்து முடிச்சுட்டு நாளைக்கு வரலாம்னு இருக்கேன். காலையில திட்டினதுல இருந்து சித்து போன் எடுக்க மாட்டேங்கிறான். வீட்டுக்கு வந்துட்டானா? எங்க இருக்கான்? ரொம்ப திட்டேன். சோ இப்போ இவங்க டைவர்ட் பண்ணும்போது லியோவோட ரியாக்ஷனை பாருங்க. லியோவுக்கு தெரியும், அவங்க மொதல் வார்த்தையில திணறும் போதே அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஏதோ மலுப்பலா போய் சொல்ல ட்ரை பண்ணதா, அவளுக்கு வராத ஒரு விஷயத்தை ட்ரை பண்றா அப்படிங்கறது அவருக்கு தெளிவா தெரியுதுங்க. தென் சத்யா அப்படி டாபிக்கை டைவர்ட் பண்ணதும் லியோ அங்க டைவர்ட் ஆகாம திரும்ப அதே டாபிக்கு அவர் வராரு. அவங்களுக்கு பொய் சொல்ல வராதுங்கிறது அவருக்கு தெரியும். சோ அதனால அழுத்தமா இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கான சத்யாவுடைய பதில் ஹெட் ஆபீஸ்ல. சோ இதுல தெளிவா தெரியுது, பொய் சொல்றத ஒரு கசப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொய்ய சொல்றாங்க. அதாவது அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொய்ய சொல்றாங்க. தென் லியோ அவங்க சொன்ன அந்த பொய்ய அழுத்தி கேட்பாரு ஹெட் ஆபீஸ்லயா, அண்ட் அதுக்கு சத்யா வந்துட்டு ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஹெட் ஆபீஸ்லயா
ஃபர்ஸ்ட் போன் எடுத்த உடனே ஏதோ ஒரு மாதிரி திக்கி திணறி போய் சொன்னாங்க. அண்ட் அந்த பொய்யோட லைன்ல இல்லாம அந்த லைனை மாத்துற மாதிரி டைவர்ட் பண்ணாங்க. அண்ட் தென் போய் சொல்ற மாதிரி ஒரு கேள்வி வரும்போது செகண்ட் டைமே அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொய்யை சொன்னாங்க. தென் திரும்ப பார்த்திபன் தேர்ட் டைம் அதை அழுத்தும் பொழுது அங்க டோட்டலாவே அவங்களால போய் சொல்ல முடியல. அப்படியே அவங்க சைலண்டா இருக்கிற மாதிரி தான் அந்த சீனையே முடிச்சிருப்பாங்க. அங்க அதுக்கப்புறம் எப்படி நடந்திருக்கலாம்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் பார்த்திபனுக்கு தெரியும் அவங்க சந்தேகப்பட்டு இந்த மாதிரி போறாங்க அப்படிங்கறது அவருக்கு ஏற்கனவே தெரியுங்கிற மாதிரி நம்ம பார்த்திருந்தோம். சோ அதனால பொய் சொல்ல தெரியாத நீ என்கிட்ட பொய் சொல்ல ட்ரை பண்ணுதியா அப்படிங்கிறதுக்காக திரும்ப திரும்ப அவங்க பொய் சொல்றாங்களான்னு பாப்போம்ட்டு அந்த கொஸ்டினை கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அவங்க அப்புறம் அமைதி ஆயிட்டாங்க. சோ அவருக்கு தெரியும் இதுக்கு மேல இவ பொய் சொல்ல மாட்டா. சோ அதனால அவரே அங்க சீக்கிரம் ஒர்க் முடிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி அதை நம்புற மாதிரி போனை வச்சிருவாரு. சோ இப்போ எண்ட் ஆஃப் த சீன்ல என்ன கன்வே ஆகுது அப்படின்னா, சத்யாங்கிறவங்க பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க, அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியல அவங்களால. சோ அப்படின்னா இது அவங்க பொய் சொல்லி ஏமாத்திட்டு போனாங்க அப்படிங்கிற லிஸ்ட்லயே அது வராது. பொய் சொல்ல ட்ரை பண்ணி அதுல தோத்து போயிட்டாங்க. சோ இது உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி இப்போ நீ எங்க இருக்க? ஹெட் ஆஃபீஸ்ல. ஹெட் ஆஃபீஸ்லயா? அண்ட் அதுக்கப்புறமா ஹெரால்ட் தாஸுக்கான பிளாஷ்பேக்குக்கான விளக்கம் வந்துட்டு ஹெரால்டுக்கானதே கிடையாது, ஜஸ்ட் ஆந்தனிக்கு விசுவாசமா இருக்கிறாரு, ஆந்தனி நம்பக்கூடிய ஒரு ஆளு அப்படிங்கிறது மட்டும் தான் ஹெரால்டு, மத்தபடி ஒண்ணுமே ஹெரால்டுக்கானது கிடையாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அது எல்லாம் லியோவுக்கான விளக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ இதையும் நிறைய பேரால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. சோ அதனால அதையும் நான் இப்போ விளக்குறேன். இப்போ இருதயராஜ் சொன்ன மாதிரி இந்தந்த விஷயங்கள்லாம் ஆந்தனிக்கானது, இந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் ஹெரால்டுக்கானது. மேல இருந்து இவங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. இவங்களுக்கு கீழே வேலை செய்யற ஒரு வேலைக்காரன் தான் லியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு உண்மையா இருந்துச்சு அப்படின்னா, அப்ப அந்த அடிப்படையில பார்த்தா லியோவை இவ்ளோ மெனக்கெட்டு ஃபேக்டரிக்கு திரும்ப கூப்பிடணுங்கிற எந்த அவசியமும் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுடைய கையாலே அவரை கொல்ல நினைச்சது உண்மையா இருந்தா, லியோ ஜஸ்ட் அவங்க சொல்ற வேலையை செய்யற ஒரு வேலைக்காரன், ஒரு நல்ல வேலைக்காரன் அப்படிங்கிற விஷயம் உண்மையா இருந்தா லியோவுக்கு இம்பார்ட்டன்ஸே அந்த இடத்துல கிடையாது. சோ பிரசன்ட்ல அவருக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா பாஸ்ட்லயும் அவருக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இப்ப பிரசன்ட்ல உள்ள தாசன்கோ ஃபேக்டரியை பாத்தீங்கன்னா அது என்னமோ தெரியல, எனக்கும் ஃபீல் ஆச்சு, உங்களுக்கும் ஃபீல் ஆகுதான், நீங்களே பாருங்க. இப்ப வெளியிலயும் பாத்தீங்கன்னா உள்ளேயும் பாத்தீங்கன்னா எந்த வேலையுமே யாருக்குமே ஓடாத மாதிரியே இருக்கும். ஒரு மாதிரி இந்த ஃபேக்டரியே வறட்சியில இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப லைட்டிங் கம்மியாவுமே டார்க்காவுமே காட்டியிருப்பாங்க. பெரிய அளவுல பரபரப்பா வேலை ஓடுற மாதிரியான ஒரு எந்த ஒரு இதுவுமே அந்த இடத்துல இருக்காது. அதாவது வேலையெல்லாம் ஓடும் ஆனா பெரிய அளவுல இருக்காது. அப்படியே நீங்க பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா, அதாவது லியோ இருக்கிறப்ப பயங்கரமா வேலை ஓடிக்கிட்டு இருக்கும், பயங்கர பரபரப்பா இருக்கும். அதாவது ஒரு மாதிரி ஒரு பீக்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் மாதிரி இருக்கும். பிகாஸ் லியோ அதை நம்பர் ஒன் இடத்துல வச்சிருந்திருந்தாரு அப்போ. ஆனா இந்த தத்தோராவுமே ஹெரால்ட் தாஸ் வந்துட்டு ஃபேக்டரியில விளைய வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பிளாஷ்பேக்ல சொல்லியிருப்பாங்க. தத்தோராவை பயிர தோட்டத்துக்கு நடுவுல அவனுக்கு ஃபேக்டரிக்குள்ளேயே அங்கேயே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சான். பட் ஆனா பிரசன்ட்ல அந்த ஃபேக்டரியில தத்தோராவா எங்கேயுமே காட்டியிருக்க மாட்டாங்க. ஹெரால்ட் தான் அதை பண்றாரு அப்படின்னா பிரசன்ட்லயுமே அந்த ஃபேக்டரி பீக்ல இருந்திருக்கணும், பிரசன்ட்லயுமே தத்தோராவுமே இருந்திருக்கணும்ல. சோ லியோ இல்லாத இடத்துல அந்த தத்தோராவுமே இல்ல. லியோ இல்லாம அங்க எந்த வேலையும் ஓடல, அந்த இடம் இப்போ பீக்லயும் இல்ல. இப்போ அப்படியே பிரசன்ட்ல நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆந்தனி தாஸே அவர் வாயால சொல்லுவாரு. அவனால எது நின்னு போச்சோ அவனை வச்சு தான் ஆரம்பிக்கணும். சோ அவனால நின்னு போனதை அவனை வச்சுதான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிளியர் ஆகுதா. சோ அந்த கிரெடிட் எல்லாம் ஹெரால்டுக்கானது கிடையாது, எல்லாமே லியோவுக்கானது. ஹெரால்ட பத்தி பிளாஷ்பேக்ல சொன்னது எல்லாமே போய், அதாவது நான் என்ன ஹெரால்ட பத்தி சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஹெரால்டுங்கிற வந்துட்டு ஒரு படிக்காத ஆளு, ஹெரால்டும் இல்ல ஆந்தனியும் ஒரு படிக்காத ஆளு தான், லியோ மட்டும் தான் படிச்ச ஆளு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். பட் ஆந்தனிக்கு டொபோகோ பிசினஸ் தெரியும், பட் ஹெரால்டுக்கு அது கூட தெரியாது. பட் ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு, ப்ரொடெக்டிவான ஒரு ஆளு, ஆந்தனிக்கு விசுவாசமான ஒரு ஆளு. ஏன்னா அவருக்குன்னு இண்டிவிஜுவலா படத்தை தனி ஃபேமிலியை கூட காட்டியிருக்க மாட்டாங்க, அண்ணன் கூட அவருக்கு விசுவாசமா இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அவர் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு ஆள் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. சோ இப்ப பிளாஷ்பேக்ல இருதயராஜ் வந்துட்டு ஹெரால்ட பத்தி சொன்ன எல்லா விஷயமும் போய், டோட்டலா நீங்க பிளாஷ்பேக்ல பார்த்த அந்த ஹெரால்டுங்கிற அந்த கேரக்டரே போய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்வே பண்ற மாதிரி அந்த பிளாஷ்பேக்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா அவருடைய ட்ரெஸ் கோட் பாருங்க. அதாவது ஓவராலாவே அந்த ஃபேக்டரியில அவங்க சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ட்ரெஸ் கோட் ஒன்னு இருக்கும். அது நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஆந்தனி தாஸ் பிளாஷ்பேக்ல என்ன ஒரு அப்பியரன்ஸ் ட்ரெஸ் கோட்ல காட்டினாங்களோ அதே அப்பியரன்ஸ் காட்டுவாங்க. அதே ஸ்டைல்ல டபுள் பாக்கெட் வச்ச ஷர்ட் போட்டிருக்காரா. பட் ஆனா ஹெரால்ட் வந்துட்டு பிளாஷ்பேக்ல எப்படி காட்டியிருப்பாங்க, ஒரு டைப் ஆஃப் டெக்ஸ்சர் இருக்கக்கூடிய ஷர்ட் போட்ட மாதிரி காட்டியிருப்பாங்களா. அதாவது இவர் நல்லா படிச்ச ஒருப்பா, இன்டர்நேஷனல் லெவல்ல தாசன்கோவை எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்ச ஒருத்தர், நல்ல ஒரு எஜுகேட்டட் ஆனால் அப்படிங்கிற மாதிரி ஒரு லக்ஸரியா காட்டியிருப்பாங்களா. பட் ஆனா பிரசன்ட்ல உள்ள ஹெரால்ட் தாஸ் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாரு. அவருடைய அப்பியரன்ஸ் ஃபுல்லாமே நான் அவரை பத்தி என்ன சொன்னனோ அதே மாதிரி இருக்கும். அதாவது ஒரு விசுவாசமான அடியாளு, ஆந்தனி தாஸோட தம்பி, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ்
அப்பியரன்ஸ்ல தான் அவர் இருப்பாரு. சோ இந்த ஒரு அப்பியரன்ஸ் டிஃபரன்ஸ்ல தெளிவா தெரியுது ஹரால்தாஸ்ங்கிற அப்படி ஒருத்தரே பிளாஷ்பேக்ல வந்தது டோட்டலா ஃபேக் அப்படிங்கிறது. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸை வச்சு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. அதுல ஒரு மாதிரி சூப்பர்வா அதுல நிறைய விஷயங்களை கன்வே பண்றாங்க. அது என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். இந்த உலகத்திலேயே ஒரே ஆள். அண்ட் தென் அப்புறமா இந்த நரபலிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு ஆந்தனி தாஸ் தான் பண்றாரு நம்ம பிளாஷ்பேக்ல பார்த்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ அதுக்கும் நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தீங்கன்னா அந்த ஒரு நரபலி கொடுக்கறது வந்துட்டு லியோ தான், ஆந்தனி தாஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மாற்று கருத்து சொன்னீங்க. சோ அதுக்கும் நான் இப்ப விளக்கம் கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த வீடியோட ப்ரீவியஸ் பாயிண்ட்ல நான் சொல்லியிருந்தேன் லியோ வந்துட்டு ஒரு படிச்சவர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல அதுக்கான ஆன்சர் இருக்கு. அவர் 4 இடங்கள் போய் 4 பேரை பார்த்துட்டு வந்தவர், ஒரு படிச்ச ஒருத்தர். அதாவது சத்யா இப்போ வந்துட்டு ஒரு படிச்ச பொண்ணு, லியோ வந்துட்டு நான் வயலன்ஸ் டயட்ல இருக்கலாம், தன்னை நல்லவன் மாதிரி காட்டிக்கலாம், இந்த மாதிரி நடிக்கலாம். பட் ஆனா பிளாஷ்பேக்ல சொல்லப்பட்ட மாதிரி அவர் மத்தவங்களுக்கு கீழே வேலை செய்தவரா இருந்து, அதாவது ஒரு படிக்காதவரா ஒருத்தர் இருந்து இங்க வந்துட்டு சத்யா கிட்ட பார்த்திபனோட அடையாளத்துக்குள்ள வந்து அவருடைய பிஹேவியர்ஸ் கொண்டு வந்த மாதிரி அவரோட நாலேஜ் கொண்டு வர முடியாது இல்லையா. ஏன்னா பிரசன்ட்ல அவர் ஒரு அனிமல் ரெஸ்கியூ டீம்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். சோ படிக்காத ஒருத்தர் படிச்சவர் மாதிரிலாம் நடிக்க முடியாது. சோ இந்த ஒரு விஷயத்தையே கிளியர் ஆகுது, அந்த வெளிநாடு போய் படிச்சுட்டு வந்தது ஹரால்டு கிடையாது, லியோ தான் அப்படிங்கிறது. சோ இப்படி படிச்ச ஒருத்தர் இந்த நரபலிங்கிற மூட நம்பிக்கையெல்லாம் எப்படி நம்புவாரு? சோ லியோ அப்படி பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. அத பண்றது ஆந்தனி தாஸ் தான். பிகாஸ் பிரசன்ட்ல அவரோட என்ட்ரியே பிரேயர் பண்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க, ஒரு பயங்கர கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒரு ஆள் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸ்ல லியோ வந்துட்டு ஆந்தனி தாஸோட ரூமுக்குள்ள போவாரு, அவருடைய பையனை காப்பாத்துறதுக்காக அவர் ரூமுக்குள்ள போவாரு. அப்ப பின்னாடி ஈகிள் சிம்பிள் இருக்கு. சோ அது ஆந்தனி தாஸோட ரூம்ங்கிறது அங்க தெரியுது. அந்த ரூமோட அட்மாஸ்பியர் பாத்தீங்கன்னா ஒரு பலி கொடுக்கக்கூடிய ரூம் மாதிரி தான் இருக்குது. அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன்லயுமே பார்த்திபன் சித்தார்த்த வீட்டுல காணோம்னு பரபரப்பா தேடிட்டு இருக்கும் போது அப்போ ஆந்தனி தாஸ் ஒரு வார்த்தை சொல்வாரு, நான் ஏன் உன் பையனை தூக்கிட்டு போனோம் 22 வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சி செத்த அதே நாள் இன்னைக்கு உன் பையனை கூட்டிக்கிட்டு போறேன்னா இன்னும் உனக்கே தெரியும். சோ இப்படி இந்த வார்த்தையை கேட்ட உடனே லியோ அவருடைய தேடலை சடனா ஸ்டாப் பண்ணுவாரு. பட் ஆனா அதுக்கான பதில் வந்துட்டு அவரோட ரியாக்ட் வந்துட்டு அதுக்கானதா இருக்காது. ஐயோ இதுக்கு தான் தூக்கிட்டு போயிருக்கான்னா நம்மளுடைய பாஸ்ட்ல நம்ம தங்கச்சியை பண்ண மாதிரியே நம்ம பையனையும் பலி கொடுக்க போறான் அப்படிங்கறத வச்சுட்டு ரியாக்ட் பண்ணாரு அப்படின்னா, அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மைண்ட்ல வச்சுட்டு ரியாக்ட் எப்படி பண்ணுவாரு? அப்படி பண்ணாதான் அவர் லியோங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்களா. சோ அதை பண்ணாம பார்த்திபனா தான் அங்க ரியாக்ட் பண்ணுவாரு. சொன்னா புரியாதாடா, எனக்கு தங்கச்சி இல்ல ஒரு மயிரும் இல்லடா. பட் ஆனா சத்யாவை உள்ள வச்சு கதவை போட்டிட்டு வெளியில போகும்போது அந்த எமோஷனை வெளியே காட்டுவாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் தான் தங்கச்சிக்கு என்ன நடந்தது அப்படின்னு. கோவத்தோட போய் ஆந்தனி தாஸ் கிட்ட இருந்து தன்னோட பையனை காப்பாத்துறதுக்கு போவாரு. சோ இப்போ நீங்க இங்க ஒரு கொஸ்டினை கேட்கணும். நான் 6th பார்ட்ல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். ஆந்தனி தாஸ் வந்துட்டு லியோவுடைய குடும்பத்தை அழிக்கிறதுக்காக வரல, லியோவை கூப்பிடுறதுக்காக தான் வந்திருக்காரு. அவரால் அவங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. லியோவும் அந்த பயம் இல்லாம தான் கேஷுவலா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆனா இப்போ எதுக்காக ஆந்தனி தாஸ் கிட்ட சித்தார்த் இருக்காங்கிறது தெரிஞ்சதும் பயத்திலையும் கோவத்திலையும் எதுக்காக அவசர அவசரமா லியோ போறாரு? சோ இப்பதான் நீங்க நான் சொன்ன அந்த பிளாஷ்பேக்கை நீங்க எடுத்துட்டு வரணும். லியோக்கு தெரியும் இவன் வந்துட்டு தன்னோட அப்பா வந்துட்டு பாசமானவன் தான், நம்ம குடும்பத்தை ஒன்னும் பண்ண மாட்டான் தான். ஆனா ஒரு மூட நம்பிக்கையில ஊறி போன ஒரு ஆள் அப்போ தன் மகனு கூட பார்க்காம தன்னோட எமோஷனை அடக்கிக்கிட்டு விருப்பமே இல்லாம தன் பொண்ணை கொல்ல தயாரான ஒரு ஆளு. இவன் பாசமா இருந்தாலும் மூட நம்பிக்கையில முத்தி போன ஒரு ஆளு. சோ இப்படி ஒரு விஷயத்த சொல்லி தன் பையனை கூட்டிட்டு போறான்னா எனக்கும் எல்சாக்கும் இருக்கிற அதே ரத்தம் தானே சித்தார்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல அவனை பலி கொடுக்க எடுத்துட்டு போறானோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் அவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக கோவமா அவசரமா எமோஷனா கிளம்புறாரு. சோ கிளியரா தெரியுது நரபலி கொடுக்கிறது ஆந்தனி தாஸ் தான் அப்படிங்கிறது. சோ இப்போ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு இல்லையா. அவனோட சாம்ராஜ்யம் வளர்றதுக்கு உயிர் பலி கொடுக்கறது மட்டும்தான் அவனோட பெரிய நம்பிக்கை. மூட நம்பிக்கையில ஊறி போயிருந்தான். அண்ட் தென் லியோ வந்துட்டு மூணார்ல தான் சத்யாவை பார்த்தாரு, அவங்கள லவ் பண்ணாரு. சத்யா வந்து தான் லியோவை அப்ரோச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அங்க இருந்து தான் அவங்களோட வாழ்க்கையே மாறுச்சு அப்படின்னு நான் ஒரு கதை சொல்லியிருந்தேன்னா அதுல நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருந்தது. அதுக்கும் பிரசன்ட்லயே ஆதாரம் இருக்கு. அது என்னன்னா விளக்குறேன். லியோ இருக்கிற விஷயம் தெரிஞ்சு ஆந்தனி தாஸ் லியோ தேடி காஃபி ஷாப்புக்கு வந்துட்டு போன அந்த நைட்டு ஜோஷி, சத்யா, லியோ இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போ வந்துட்டு ஜோஷி வந்துட்டு பார்த்திபனா இருக்கிற லியோ கிட்ட அவருடைய பாஸ்ட கேட்பாரு, பார்த்திபனோட பாஸ்ட கேட்பாரு. அப்போ வந்துட்டு அவரோட லவ் ஸ்டோரிய ஒரு 4 வார்த்தை கதையா சொல்லுவாரு. அங்க ஒரு முறை அது என்னமா அது அந்த மூணார் ட்ரெக்கிங் அதில் தான் பார்த்தேன்
பழகுன 2 நாள்ல கட்டிக்கிறியான்னு கேட்டா. அவளை கட்டிக்கிட்டதுல இருந்து அவளோட வேலைக்காக வந்ததுதான் இந்த ஊர். அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் இதுதான் என் ஊர், அவ்வளவுதான் என் வரலாறு. சோ மோனா ட்ரெக்கிங்ல பார்த்தது, அவங்க கூட பழகுனது, அது அவருக்கு பிடிச்சது. சேம் சத்யாவுக்குமே லியோவை பிடிச்சது. அவங்களே லியோ கிட்ட கட்டிக்கிறியான்னு கேட்கறது, அதுக்கப்புறமா அவங்களுக்காக அவர் வாழ்க்கையை மாத்திக்கிறது. சோ இப்போ இது எல்லாமே இந்த ஒரு டயலாக்குள்ளே வந்துருச்சு இல்லையா? இப்போ இது உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொன்னீங்க எல்சாவை கொன்னதே லியோ தான், ஆந்தனியோ ஹெரால்டோ கிடையாது, லியோ தான் கொன்னாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னீங்க. நானும் அந்த பாயிண்ட்ல எல்லாம் லியோ மோசமானவன், பிளாஷ்பேக்ல மோசமானவனா இருந்தா இந்த பிளாஷ்பேக் வந்து ஃபேக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா இப்படி எல்லாம் நான் யோசிச்சேன். ஒருவேளை லியோ தான் அவன் தங்கச்சியை கொன்றுப்பாரோ, கெட்டவன் அப்படிங்கும் போது அப்படிதான் யோசிக்க தோணுச்சு. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு சுத்தமா வாய்ப்பே கிடையாது, அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்க நினைக்கிற அந்த ஒரு விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி படத்துல வேற எதுவுமே கிடையாது. பட் நான் ஒன்னு சொன்னல, தங்கச்சி மேல அவருக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சோ அதுக்கு ஏத்த மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் இருந்துச்சு. தான் கையை மீறி தன்னை விட்டு தூரமா போன தான் தங்கச்சியோட முகத்தை பார்க்கும்போது, ரொம்ப நாளைக்கு அப்புறமா பார்க்கும்போது அந்த ஒரு பழைய மெமரிஸ், அந்த ஒரு பழைய ஃபீலிங்ஸ், அவளை காப்பாற்ற முடியாம போச்சு அப்படிங்கிற அந்த ஒரு கில்ட், இந்த ஒரு எமோஷன்லாம் சேர்ந்து தான் அவங்க கண்ணில் கண்ணீரா வெளியில வருது. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இப்படிதான் இருந்திருக்கும். ஏங்க அந்த கண்ணீர் வர்ற வரைக்கும் ஜூம் பண்ணி பார்த்துருக்கீங்க? அண்ட் தென் ஹெரால்ட் தாஸை வந்துட்டு ஒரு ஈகோ பிடிச்சவர் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஃபிளாஷ்பேக்ல. அதுக்கான ஒரு விஷயம் பிரசன்ட்லயும் இருக்கு. ஆந்தனி தாஸ் இறந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயம் தெரிஞ்சு ஹெரால்ட் தாஸ் கால் பண்ணுவாரு. அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நீ எங்க ஓடி போய் ஒளிஞ்சாரோ ஈகோ டச் பண்ணி உனக்கு நல்லா தெரியும். என் ஈகோவை உரசி உன் குடும்பத்தை எழுதுறாத. சோ அவர் சொல்றாரு, என் ஈகோவை பத்தி உனக்கு நல்லா தெரியும், அதை தேவையில்லாம உரசி பார்க்காத அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல அவர் சொல்றாரு. பட் அவர் அங்க மிரட்டும் பொழுது லியோ எதுக்காக இங்க பயப்படுற மாதிரி கண் கலங்குறாரு. அது ஏன் அவருக்கு தெரியும், இவன் ஒரு ஈகோ பிடிச்சவன், இவன் ஒரு முட்டாளு. ஏன்னா நான் பிளாஷ்பேக்ல சொன்ன மாதிரி ஆந்தனி தாஸ் பலி கொடுக்க நினைக்கிறதே நம்பர் 1 பொசிஷனுக்கு வர்றதுக்கு தான். அந்த நம்பர் 1 பொசிஷனுக்கு யாரால கொண்டு வர முடியுமோ அவனையே பலி கொடுக்கலான்ட்டு ஒரு ஈகோல வந்து சொல்லுவாரு. என்ன கேட்டனா லியோன் தான் சொல்லுவேன். சோ அதுலயே தெரியும் பிராக்டிகலா எது கரெக்டோ அதை செய்யற ஒரு ஆளு கிடையாது ஹெரால்டு. ஒரு படிக்காத ஒருத்தன் தானே, ஒரு கோவக்காரன் தானே, ஈகோல என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் அவர் அங்க கண் கலங்குறாரு. ஏன்னா அவருடைய பையன் அப்ப வந்து அவர்கிட்ட இருக்காரு. உனக்கு உன் பையன் வேணும்னா எனக்கு யாருன்னா வேணும். ஹெரால்டு ஆந்தனி தாஸ் மேல எவ்வளவு விசுவாசமா இருந்தாருன்னு அவருக்கு தெரியும். அவர் அதை சொல்லும் போது அவருடைய கண்ணில் உள்ள அந்த கண்ணீரே அதை சொல்லும். டிசிஷன் நீ பண்ண. ஏன்னா அவருக்குன்னு இண்டிவிஜுவலா ஒரு ஃபேமிலி கூட கிடையாது, தான் அண்ணன் கூட தான் இருந்தாரு. சோ இப்போ அந்த கோவத்திலையும் ஈகோலையும் நம்ம தங்கச்சியை கொன்ன மாதிரி நம்ம பையனே கொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் லியோ அங்க கண் கலங்குவாரு. சோ இப்போ இந்த லியோவோட இந்த ஒரு பதட்டமே சொல்லும் ஹெரால்டு எந்த அளவுக்கு ஈகோ பிடிச்ச ஒரு ஆளு அப்படிங்கிறது. சோ இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அப்புறமா பிரசன்ட்ல ஹெரால்டு ஃபேஸ்ல ஒரு தழும்பு ஒண்ணு இருக்கும். அது எப்படி வந்துச்சு, அது தெளிவா தெரியும், தீப்பட்ட காயம் அப்படிங்கிறது. பட் நான் சொன்ன பிளாஷ்பேக்ல ஹெரால்டும் ஆந்தனியும் இந்த ஃபேக்டரியில இந்த தப்போ லியோ வந்துட்டு அந்த சாம்ராஜ்யத்தை அழிக்கும் போது அவங்க அங்க இருக்க மாட்டாங்க, எஸ் ஆயிருவாங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் எங்க இருந்து இவர் மூஞ்சில தீக்காயம் வந்துச்சு, இவரும் அந்த இடத்துல இருந்தாரா, இந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நான் இப்போ இங்க விளக்கம் கொடுக்க மாட்டேன். அது கொடுத்தா நல்லா இருக்காது, அது வேணாம். அது நான் கதையோட ஃப்ளோல சொல்றேன், அப்பனா தான் கரெக்டா இருக்கும். அண்ட் தென் அப்புறமா விக்ரம் வந்துட்டு தன்னோட பையனோட டெத்துக்கு அப்புறம் தானே இந்தியா வந்துட்டு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாறணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டு கிளம்பினாரு. அப்ப எப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அந்த எண்ணத்துல இருந்தாரு, அதனால லியோவுக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. சோ அது என்னங்கறதை நான் விளக்குறேன். விக்ரம் படத்துல விக்ரமோட எக்ஸ்போஸ்க்கு அப்புறம் அமர் வந்துட்டு விக்ரம பத்தின எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. நீங்க செத்து போனதா சொன்ன கர்ணன் விக்ரம் இத்தனை வருஷமா வேற வேற பேர்ல மறைஞ்சு வாழ்ந்து, சோ இதுல இவ்வளவு நாள் அவர் வேற வேற பேர்ல வாழ்ந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இன்னொன்னு கிளைமேக்ஸ்லயே சொல்லுவாங்க, அவன் நிறைய வாட்டி செத்ததாவும் வந்ததாவும் கணக்கு காமிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. விக்ரம்னு ஒருத்தன் அவன் நிறைய தடவை செத்ததா கணக்கு காமிச்சிருக்கான், நிறைய தடவை உயிரோட வந்ததாவும் கணக்கு காமிச்சிருக்கான். அதாவது இத்தனை வருஷமா அவர் வேற வேற அடையாளத்துக்கு மாறுறதும், அவருடைய விக்ரம்ங்கிற அந்த ஒரே அடையாளத்தை மாத்தி அவர் விக்ரமா கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இறந்து போனவராகி ஒரே லைஃபே கண்டினியூ பண்ணிட்டு போயிருக்கலாமே, எதுக்காக நிறைய வேற வேற அடையாளங்களா வாழ்ந்துட்டு வந்தார். அதாவது அவரு பிளாக் ஸ்குவாட்ல இருக்கும் போது லீகலா என்ன ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருந்தாரோ, கவர்மெண்ட் அவங்களுக்கு அகைன்ஸ்டா திரும்பி அவங்களை அழிச்சதுக்கு அப்புறமாவும் அவர் வேற வேற அடையாளங்கள்ல அவர் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த ஒரு சொசைட்டியை ட்ரக் ஃப்ரீயா மாத்துறதுக்கான வேலையை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. சோ அப்ப அந்த லியோ பார்த்திபனா மாறிட்டான், வச்சுட்டான், அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கறதுல எல்லாம் அவங்களுக்கு இப்ப வேற மாற்று கருத்து இல்லையே. அண்ட் அதுக்கப்புறமா அமர் அதுல ஒரு விஷயம் சொல்லுவாரு, கடைசியா கர்ணங்கிற பேர்ல எவ்வளவு நாள் அமைதியா இருக்கிறார், கடைசியா கர்ணன்ங்கிற ஒரு அடையாளத்துல அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்காருங்கிற மாதிரி சொல்றாரா. இது ஏன்னா இன்னொன்னு வந்துட்டு அவர் தத்தெடுக்கப்பட்ட அப்பா அப்படிங்கிற மாதிரி விக்ரம் படத்துல காட்டியிருப்பாங்க. இந்த ஆளு கவர்மெண்டையே எதிர்த்து நிக்கிறது தான் பெக்காத ஒரு பிள்ளைக்காகவா? அதுவும் வந்துட்டு உண்மை கிடையாது. பிரபஞ்சன்கிறவன் வந்துட்டு விக்ரமோடைய ஒரு பையன் தான். விக்ரம்ங்கிற அடையாளத்துல இருந்தா குடும்பத்துக்கு ஆபத்து அப்படிங்கிறதுனால ஒரு வேளாத அவரோட உண்மையான பெத்த பிள்ளையா இருந்தா தனக்கு ஒரு பையன் இருக்குன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியாம மறைச்சிருக்காரு.
அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயம். லாஸ்டா கர்ணன்கிற ஒரு அடையாளத்துக்கு மாறி தான் பையனே தன்னை தத்தெடுக்கப்பட்ட அப்பாவா எடுக்கிற மாதிரி அவர் வீட்டுல அமைதியா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அதாவது அவருடைய கடைசி அடையாளத்துல. கடைசியா கர்ணங்கிற பேர்ல எவ்வளவு நாள் அமைதியா இருக்கிறார்? ஏன் இந்த சொசைட்டியை டக் ஃப்ரீயா மாத்துறதுக்கு அவர் கிளம்பலையா? எவ்வளவு நாள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, இப்ப என்ன ரிட்டையர் ஆயிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, அவர் ரிட்டையர் ஆகி இப்ப அமைதியா இருக்காரு. ஏன்னா அவருடைய பையன் வளர்ந்து போலீஸ் ஆயிட்டான். இப்ப அவன் அந்த வேலையை பார்க்க போறான். அவ்வளவுதான், சிம்பிள். பட் ஏன் திரும்ப பழைய விக்ரமா வந்தாரு? ஏன்னா எந்த ஒரு பையனுக்காக அமைதியா போனாரோ அந்த ஒரு பையனே கொன்னுட்டாங்க. சோ இப்ப அவர் அந்த கோபத்துல விக்ரம்ங்கிற தன்னோட அந்த பழைய அடையாளத்துக்கே வந்துட்டாரு. கர்ணங்கிற பேர்ல எவ்வளவு நாள் அமைதியா இருக்கிறார்? இப்ப யாரோ அந்த பையன் அடிச்சு கொண்டிருக்காங்க. பாவம், விக்ரம் யாருன்னு அவங்க தெரியல. அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்களை, நிறைய ஆக்ஷன்ஸை வெளிப்படையா பண்ணிக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு நாள் மறைஞ்சு வேற வேற அடையாளத்துல பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்ப நான் தான் விக்ரம்னு வெளிப்படுத்தி மறைஞ்சிருந்து அதே விஷயத்த 2.0 வெர்ஷனா பண்ணிக்கிட்டு இருக்காரு. சொசைட்டியை ட்ரக் ஃப்ரீயா மாத்திக்கிட்டு இருக்காரு. இந்த அடையாளத்துக்கு விக்ரம் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு டைம் பீரியட்ல தான் லியோ கிட்ட கால் பண்ணி பேசுற அந்த ஒரு விஷயம் எல்லாம் இருக்கு. நான் யாருன்னு தெரியுதா, லியோவே அந்த வாருக்கு இழுக்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் எல்லாம் இருக்கு. இந்தியா பூரா நிறைய கொடுத்து வேண்டியிருக்கு லியோ. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்க்கலாம், கதை ஃப்ளோவில் பார்க்கலாம். அப்படின்னா தான் நல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷமா வேற வேற பேர்ல மறைஞ்சு வாழ்ந்து கடைசியா கர்ணங்கிற பேர்ல எவ்வளவு நாள் அமைதியா இருக்கிறார்? தனக்கு ஒரு பையன் இருக்குன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியாம மறைச்சிருக்காரு. அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயம். இப்ப யாரோ அந்த பையன் அடிச்சு கொண்டிருக்காங்க. பாவம், விக்ரம் யாருன்னு அவங்க தெரியல. அண்ட் தென் அப்புறமா லாஸ்ட் ஒன். இந்த ஒரு விஷயத்த நீங்க நிறைய விதமா கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ரோலக்ஸுக்கு 27 வயசு ஆச்சு, லியோ 22 வயசுல இறந்தாரு, லியோவுக்கு 40 வயசா, அந்த 7 வருஷத்தை எப்படி நீங்க சொல்றீங்க? அண்ட் முக்கியமா ஒருத்தர் லியோ தான் 1977 இறந்துட்டாரு, அப்ப எப்படி பிளாஷ்பேக் நீ வந்துட்டு 1999 நீ சொல்லலாம்? இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா நான் என்னங்க பதில் சொல்றது? 1977 வந்துட்டு அவருடைய பெர்த் இயர், 99 வந்துட்டு அவருடைய டெத் இயர். சோ இதெல்லாம் ஒரு குறையா சொன்னீங்கன்னா நான் என்ன பண்றது? சோ என்னமோ ஓவராலா அந்த ஒரு வருஷத்துக்கு நான் விளக்கம் கொடுத்துருந்தேன். இப்போ பிரசன்ட்ல லியோ தாஸோட அந்த போட்டோ ஃப்ரேம்ல அவருடைய பெர்த் இயரும் டெத் இயரும் போட்டிருப்பாங்க. அதாவது லியோவா அவர் இருந்த அந்த ஒரு காலகட்டம். அவர் தன்னோட முதல் 22வது வயசு வரைக்கும் லியோவா வாழ்ந்திருக்காரு. மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் 22 வயசுலயே இறந்துட்டாரு. பட் ஆனா அவர் விக்ரம் மாதிரியே, விக்ரம் மூலமாகவே, விக்ரம் உதவியாலவே தன்னை வேற ஒரு அடையாளமா மாத்திட்டு வாழ ஆரம்பிச்சாரு. அது எத்தனை வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு? அத ஒரு 20 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு 42 வயசு ஆகுது. தன்னோட முதல் 22 வயசு வந்துட்டு லியோவா வாழ்ந்தாரு. அடுத்த 20 வயசு வந்துட்டு பார்த்திபனா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அண்ட் இதுல நீங்க என்ன சொன்னீங்கன்னா லியோ 22வது வயசுல தான் அந்த தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாரு, ஒரு பெரிய ஆளா இருந்தாரு. பட் ஆனா இங்க ரோலக்ஸ் ரொம்ப வயசான தோற்றத்துல இருக்காரு. ஆல்ரெடி இதை உருவாக்குறதுக்கு அவர் 27 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 10 வயசு இருக்கும். மொத்தமா அவருக்கு ஒரு 40 வயசு கிட்ட ஆகுது. அப்ப எப்படி இது சாத்தியம்? அப்ப எப்படி அவங்க ரெண்டு பேரும் சைல்ட்ஹுட்ல ஒன்னா இருக்க முடியும்? இது என்ன லாஜிக் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. சோ இப்போ இதுக்கும் தான் நம்ம பதில் சொல்றேன். ரோலக்ஸுக்கும் லியோக்கும் சேம் ஏஜ். விக்ரம் படத்துல ரோலக்ஸோட டைம் லைனும் லியோ படத்துல பார்த்திபனோட டைம் லைன் தான் ஒரே டைம் லைன். நீங்க ரோலக்ஸோட பிரசன்ட்டையும் லியோவுடைய பிளாஷ்பேக்கையும் கனெக்ட் பண்ணாதீங்க. அது எப்படி லாஜிக்கலா கனெக்ட் ஆகும்? லியோவும் ரோலக்ஸும் தன்னோட 15வது வயசு வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம வேற வேற ஒருத்தரா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு 7 வருஷம், அந்த 15 வயசுல இருந்து ஒரு 7 வருஷம் போடுங்க. அந்த 7 வருஷத்துக்குள்ளதான் நான் அப்ப சொல்லியிருந்தேன். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கனவு இருக்கு, ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க, ரெண்டு பேரும் ஒரு பெரிய கோல் செட் பண்றாங்க, பெரிய விஷயத்தை எய்ம் பண்றாங்க, நம்பர் 1 ஆகணும்னு டார்கெட் பண்றாங்க. அதை நோக்கி போய்கிட்டு இருக்கும் போது லியோ வந்துட்டு தன்னோட அப்பம் பேச்சால டைவர்ட் ஆனாரோ என்னன்னு தெரியல, ரோலக்ஸை கழட்டி விட்டுட்டு அவர் ஃபேமிலி பிசினஸ் பண்ண போயிட்டாரு. அதுக்கப்புறமா ரோலக்ஸ் தனியா ஆரம்பிச்சு பெரிய ஆள் ஆனாரு. அதாவது தன்னோட 15வது வயசுல ரோலக்ஸ் ஒரு எய்மை செட் பண்ணி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு அதுல நிறைய பேரை பார்த்து, நிறைய துரோகத்தை பார்த்து, நிறைய விஷயங்களை கடந்து 27 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இந்த நிலைமையில நம்பர் 1 பிளேஸ்ல இந்த இடத்துல நின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. சோ 15 + 27 இப்போ அவரோட ஏஜ் 42. சேம் லியோவோட ஏஜும் 42. சோ இப்படிதான் இந்த வருஷம் வந்து இவங்களுக்குள்ள கனெக்ட் ஆகுது. சரி, ஓகே, அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் விளக்க கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் சில முக்கியமான விஷயங்களை பத்தி, சில முக்கியமான ஒருத்தரை பத்தி, அவரோட கனெக்ஷன்ஸை பத்தி இந்த வீடியோல சொல்ல முடியாம போச்சு. நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல சொல்றேன். ஒரு ட்ரக் பஸ்ட் நடந்தது கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறமா அந்த ஷர்ட் கோடு, அந்த அப்பியரன்ஸ்லாம் வச்சு ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னல, அதையுமே வந்துட்டு நான் இப்போ சொல்லலாம் தான். பட் ஆனால் அது அந்த கதையோட கோர்வையை பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் வந்துட்டு அதை அப்போ சொல்றேனே. ஸோ இப்போ ஓவராலாக மற்றபடி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்லாம் நம்ம பார்க்கலாம். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டேக் கேர், பாய். ஆக்சுவலி பார்ட் 8 விளக்கம் கொடுக்கறதுக்கே யூஸ் பண்ணிட்டாரு. இதுல வந்து இப்போ பார்ட் 7 பார்ட் 9 தான் அடுத்தது நம்ம பார்க்கணும். இப்போ பார்ட் 8 வந்து இது முடிகிற வரைக்கும் யாரும் எந்த கேள்வியும் கேட்காதீங்க. கேள்வி கேட்டீங்கன்னா நடுவில் அதுக்கு ஒரு வீடியோ முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருவாரு.
நான் வந்து இப்போ அந்த முடிவை பார்த்துட்டு இருக்கேன். அந்த விட்ட இடத்துல இருந்து அந்த கதை அப்படியே போகணும்னு பார்த்தா இது ஃபுல்லாக நீங்கள் எல்லாம் அவரை போட்டு குழப்புன குழப்புக்கு அவரே இப்போ கூட இப்போ நீங்கள் இதை கிளியர் பண்ணினாதான் அடுத்ததுக்கு போக முடியும்னு அவர் குழம்பிட்டார். அவரையே இந்த குழப்புறீங்களே, ஒரு சும்மா ஒரு ப்ரெடிக்ஷன் சொன்ன அவரையே இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே, லோகேஷை என்ன பாடுபடுத்துவீங்க? அதனால தான் லோகேஷ் இப்போ லியோவில் கை வைக்காம அந்த படம் இந்த படம் ஹிந்தி படம்னு அப்படி போயிட்டார் போல இருக்கு. ஓகே ஃப்ளாஷ்பேக் ஃபேக்குன்னு சொன்னதுக்கு இவ்வளோ பாடுபடுத்தியிருப்பான். இப்போ லோகேஷ் பார்ப்பாரு, ஐயோ நமக்காக இந்த பையன் இவ்வளோ அடி வாங்குறாரு, இப்போ நம்ம ஒரு கதையை சொல்லணுமே ஆண்டவா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இவரை நினைச்ச வீட்டில் கூட கவலை கிடையாது, லோகேஷை நினச்சி தான் ரொம்ப கவலை. எனிவேஸ் வீடியோ நல்லா இருந்தது. தயவு செஞ்சு இது சீரீஸ் முடிகிற வரைக்கும் எந்த கேள்வியும் கேட்காதீங்க. சீரீஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டைம் ஸ்டாம்ப் போட்டு பார்ட் 1ல் இப்படி ஒன்று சொன்னீங்களே அது இப்படி இருக்கே அப்படின்னு கேளுங்க. ஸோ அவர் அதுக்கான விளக்கமெல்லாம் சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுப்பார். நீங்கள் அவர் சார்பாக நீங்கள் இல்லை சொல்கிறேன், இது எத்தனை பாட்டில் முடிய போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்ட் 9ல் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.